அவங்களோட அன்பு அது மாதிரி தானே வெளிப்படுத்த முடியும், வேற மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால நிறைய பேர் அவங்களோட டேட்டூ போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்தி இருக்கு இல்லையா, அஸ்தியெல்லாம் கலந்து போடுவாங்க. இது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஒர்க் வந்து நல்ல ஒரு சூப்பராக வரணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு தான் நான் போடுவேன் ஒரு டேட்டூ. அவங்க ஆள் பேர் போட்டுட்டாங்க. போட்டுட்டு எனக்கு தெரியாது அவங்க வந்து ஸ்கூல் பொண்ணு அப்படின்ட்டு தெரியாது. இந்த கலர் டேட்டூஸ்லாம் போடுறாங்களே, அது யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இன்ஃபெக்ஷன் எதனால ஆகும் அப்படின்னா, அவங்க இங்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. போது எனக்கும் அப்படியே அப்படியே நான் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. நம்ம ஒர்க் பண்றோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு பாக்குறோம், அவங்க அழுகுற பாட்டு நம்மளுக்கு கண்டிட்டு வருது. நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்களா அவங்க ஸ்டுடியோல அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்குமா, ஒரு பொண்ணு கிட்ட போய் கேக்குறோமே இந்த டெப்த்ல இறக்குனா எப்படி அப்படின்ட்டு தெரியாத பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஸ்டுடியோ. இப்போ அவங்க கிட்ட போயிடுறாங்க, போயிட்டோடனே அதை கையே நாசமாக்கிட்டாங்க. லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு விமன் டாட்டூ ஆர்டிஸ்ட் பூஜா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒரு விமன் டாட்டூ ஆர்டிஸ்ட்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். விமன் வந்து டாட்டூ போடுறாங்களா அப்படின்னு. ஏன்னா பல வருஷமா வந்து மென் தான் வந்து டாட்டூ போடுவாங்க. டாட்டூனாலே அது மென் தான் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது ஒரு ஃபீமேலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவசிக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற அந்த மைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 6 இயர்ஸா வந்து டாட்டூ ஃபீல்டில் இருக்கேன். படிக்கிறதுக்கு அப்போவே நான் வந்தாச்சு. அப்பா கூட அந்த கூட இருந்து பார்க்குறது அதெல்லாம் பண்ணுவேன்னா, அதனால சரி ஒரு ஆர்வம் வந்துச்சு, நம்மளும் கற்றுக்காம நல்லா எவ்வளோ பேர் டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து இன்னுமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால அப்படியே கற்றுக்கிட்டாச்சு டாட்டூ. ஸோ நீங்க கிளாஸ்லாம் போகல, அப்பா கிட்ட இருந்தா கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டாட்டூ போட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஒரு மென்னுக்கு வந்து எம்ன்ற ஒரு லெட்டர் போட்டேன். அது போடும்போது நல்லா ஒரு பயம், ஒரு நர்வஸ் எல்லாமே கலந்த ஒரு சுச்சுவேஷன். மயக்கப்பட்டே விழுந்துரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டுட்டு அந்த ஒரு காசு கையில கொடுக்குறாங்க. ஓகே நம்மளும் இப்போ போட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்துட்டு இப்போ வரையும் போயிட்டு இருக்கு நல்லா. ஸோ டாட்டூ போடுறப்போ வந்து நம்ம ட்ரையல் பார்ப்போம் கண்டிப்பா. அந்த ட்ரையல் வந்து நீங்க யார்கிட்ட பார்த்தீங்க? ட்ரையல் வந்து அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லார் கையிலயும் ஒரு டேட்டோ இருக்கும். நான் போட்டது. அதுக்கப்புறம் அப்பாவும் அதே மாதிரிதான் அம்மா அப்பா கையில எல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சாங்க. நானுமே எங்க சித்தப்பா கையில பார்த்தாலும் சரி ஃபுல்லா இருக்கும், ஒரு ஆடு மாட்டிக்கிச்சுறாங்க அந்த மாதிரிதான் பாவம். ஆனாலும் நம்ம பொண்ணு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கை உடம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நீ கத்துக்கோமா, நீ கத்துக்கிட்டு நல்ல ஒரு இப்போ ஸ்டேஜுக்கு போயிட்டோன்னா எங்களுக்கு தானே ப்ரௌட், அந்த மாதிரி சொல்லிட்டு சப்போர்ட் எல்லாருமே. நீங்க அந்த மாதிரி ஃபேமிலிஸ் யாருக்காவது போடுறப்போ தப்பா போட்டுட்டு ஐயோ என் கையில வந்து நீ தப்பா போட்டுட்டே, இந்த மாதிரி நான் எப்படி கையை கொண்டு போய் காட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி? அந்த மாதிரிலாம் யாருக்குமே நான் போடல. நல்ல வேலை. இப்போ நம்ம கிளைண்ட்ஸு கூடவே போடும்போது அவங்களுக்கு கூட நம்ம தப்பா இன்னும் வரையும் போட்டது கிடையாது. ஒரு கடவுள் புண்ணியத்துல ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா நான் போடும்போதே ஒரு வேண்டிட்டு நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு ஒர்க் வந்து நல்ல ஒரு சூப்பரா வரணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு தான் நான் போடுவேன் ஒரு டேட்டூ. அதே மாதிரி நல்ல ரிசல்ட் வந்துடும். அதிகமா டாட்டூ போடுறதுக்கு வந்து யார் வருவாங்க உங்ககிட்ட? என்கிட்ட ஃபீமேல்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வந்து அந்த ப்ரைவேட் டாட்டூ போடணும் அப்படின்னாலே ஒரு ஃபீமேல் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதே மாதிரி என்ன மாதிரியும் நிறைய ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருக்கு. நிறைய பேர் வரணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு மென் போடுறாங்க ஒரு ஃபீமேலுக்கு, உடனே அந்த வீடியோ பார்த்தோன்னே தப்பா சொல்லிடுறாங்க.
ஐயோ எப்படி போய் இது பண்ணுது பாரு, எப்படி போய் அவன்கிட்ட இது பண்ணுது அப்படிலாம் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க. அதனால ஓகே, இன்னும் நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி நம்மள மாதிரி இன்னும் ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். ஸோ ஒரு மென் டேட்டு போடும்போது மென் தான் மோஸ்ட்லி வருவாங்க. சில விமென்ஸ் வந்து அவங்க வாலண்டியரா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா வருவாங்க. ஸோ இப்போ ஒரு விமென் டேட்டு போடுறப்போ நிறைய மென்ஸ் வந்து வருவாங்கல்ல டேட்டு போடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன் உங்களை வீடியோல, நீங்க தான் எனக்கு டேட்டூ போடணும், அப்பா பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அந்த பொண்ணு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்றது இந்த மாதிரி அப்பாவே சூப்பரா போடுவாங்க, அப்பா தான் எனக்கு குரு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, அவர் என்னோட சூப்பரா போடுவாரு, நீங்க அவங்க கிட்ட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்ல நீங்க தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கை அந்த மாதிரி இடத்துல ஓகே அப்படின்ட்டு நம்ம போட்டுருவோம். இல்ல பிரைவேட் பிளேஸ் அவங்களுக்கும் மென்னுக்கு வந்து பிரைவேட் பிளேஸ் அப்படின்னா அப்பா வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ டாட்டூ போடும்போதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கூல் பசங்க வந்து டாட்டூ போடுவாங்க, அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். இல்லை கப்பிள்ஸ் வந்து போடுவாங்க, அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது? நிறைய நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை. இது வந்து நம்ம ஒரு ஒரு ஜாப்னு வந்துட்டாலே ப்ராப்ளம் இல்லாம இருக்காது, எல்லாத்துலயும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து அவங்க ஆள் பேரு போட்டுட்டாங்க. போட்டுட்டு எனக்கு தெரியாது அவங்க வந்து ஸ்கூல் பொண்ணு அப்படின்ட்டு தெரியாது. யூனிஃபார்மோட வராங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடுவோம், அப்பா இந்த வயசு கிடையாது, நீ 18+ ஆனோடனே நீ வந்து போட்டுக்கோ, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுவும் மீறி ஒரு யூனிஃபார்ம் இல்லாம யார் இப்போ பசங்க எல்லாம் வந்து அப்படி ஹைட்டா இருக்காங்க. ஆமா, ஹைட்டா இருக்காங்களா, நம்மளுக்கு தெரியாது. ஓகே வந்து பெரியவங்க தான் போடல, நம்ம போடலாம், நம்ம கேட்க முடியாதுல்ல, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அந்த இடத்துல உட்காந்து. அதனால என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து போட்டு விட்டுருவோம். அப்படிதான் போட்டு விட்டு அந்த பொண்ணு வந்து ஏதோ கல்யாணம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கா தெரியாது. ஐயோ என்னடா இது, வெளியே வந்து அப்படியே ஒரு கும்மலே வந்துட்டாங்க போலீஸ்ல இருந்து எல்லாம். நான் நினைச்சேன் ஓகே கஸ்டமர் தான் வந்திருக்காங்க போல, ஓகே நம்ம போய் பார்ப்போம், இன்னைக்கு செம்ம பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னைக்கு ஒரு வேட்டை தான் அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணோட அப்பா சித்தப்பா போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு காலையில வந்து டாட்டூ போட்டு போனாங்க, எப்படி நீங்க போடுவீங்க, யாரு கேட்டு நீங்க போட்டீங்க அப்படிலாம் கேக்குறாங்க. எப்பா நானா வந்து வா நான் என்கிட்ட போட்டுக்கோமா அப்படின்னு நான்லாம் ஒன்றும் அவங்க பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களே அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி என் ஹஸ்பண்ட் இவங்க, அவங்க பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை தாங்க நான் செஞ்சேன். நான் ஒன்றும் மாமா அப்படின்னு வலுக்கட்டாயமா உட்கார வச்சு நான் ஒரு டாட்டூவும் போடல. அப்புறம் சொல்லி அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. திருப்பியும் அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஐயோ என்னடா இது டாட்டூல இவ்வளவு பெரிய ஆதார் கார்டுலாம் வாங்கி செக் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி வச்சிடும் நம்ம, அவங்க பேரு எங்க இருந்து வராங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. கொஞ்ச நாள் போச்சு, ஒரு 3 month 4 month போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்து இங்க வந்தாங்க, இந்த மாதிரி பேர் எடுமா, அதே பொண்ணை கூட்டிட்டு, ஆமா பேர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலி அவங்க வர சொல்லியே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி போடாதீங்கம்மா, மேரேஜுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லக்கா எனக்கு போடணும், எங்களுக்கு மேரேஜ் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆக போகுது, அவ்வளோதான், நம்ம போட தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். அதான் 4 month 3 monthக்கு அப்புறம் அதே பொண்ணு வருது, அக்கா நீங்க அப்பயே சொன்னீங்க அப்படின்னு ஒரே ஆளு உட்காந்து, நான் அப்பயே சொன்னேன்மா அப்படின்னு தான் எனக்கு மனசுல ஓடிச்சு. அப்புறம் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கவர் அப் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. அதெல்லாம் ஒரு கவர் அப்னா அதுக்கு வேற டாட்டூ போட்டு விட்டுருவீங்களா? ஆமா, ஃபெதர், அதுக்கப்புறம் ரோஸ், அந்த மாதிரி அவங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி ஒரு ரணகலமே நடந்தது அன்னைக்கு ஒரு ஷாப்ல. ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்குமே அது. ஆமா எல்லாமே. ஆமா. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஒரு சைடு இருக்கும்போதும் இந்த சில டாட்டூஸ் போடுறப்போ நம்மளுக்கு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 சக்ராஸ் போடுறப்போ, இல்லை ஒரு சின்ன ஃப்ளார் போடுறப்போ, அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கா உண்மையிலே? ஒரு சிலர் வந்து இந்த சித்தர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த
ஃபீமேல் சித்தர்ஸ் இருப்பாங்க, மென்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டுடியோக்கு கால் பண்ணி, நீங்க அங்க வந்து எனக்கு போடுங்க. அவங்க அந்த லோகம்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் போட்டு அது மாரி இருக்கவங்களும் இருக்காங்க. நெறைய பேர் வந்து எனக்கு இந்த மாரி முருகர் வேல் போட்டா அது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. எனக்கு அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட டாட்டூ போட்டு அவங்க லைஃபே மாறுனதும் இருக்கு. நெறைய பேர் நம் கண் கூட பார்த்துருக்கோம். அதனால சொல்றேன். இப்போ இந்த ஆங்கர் இருக்காங்க இல்லையா? ஆண்ட்ரூஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நைட்டு இது நியூஸ்ல தான் அவங்க இருந்தாங்க. நம்ம கிட்ட டாட்டூ போட்டக்கப்புறம் அவங்க விஜய் டிவி போயிட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ஒரு டாட்டூ போட்டோம்னா இவ்ளோ இது இருக்கு போல அப்படின்னு. இங்க அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் எப்பவுமே. அவங்க சொல்லுவாங்க இங்க நான் அடிக்கடி வருவாங்க. இங்க போட்டுட்டு நான் போனேன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேர் அது இருக்கு உண்மையாலே. ஸோ சில கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா எனக்கு இந்த மாதிரி போடணும், உங்களுக்கு வந்து அது டஃப்பா இருந்திருக்கும், இல்ல இது போட மாட்டீங்கன்ற மாதிரி ஏதாவது ரெஃப்யூஸ் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருவோம். ஒரு சிலர்லாம் வந்து இப்போ ஒரு லயனோட ஃபேஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்பேஸே கொஞ்சம் சரி இருக்காது. நம்ம இதோட பெட்டரா இன்னும் நல்லா இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி நம்ம போடுறது தான் உண்டு. ரொம்ப டஃப் அப்படின்னு பார்த்தா டஃப் கிடையாது எதுவுமே. நம்ம மனசு வச்சா செஞ்சிடலாம் எதா இருந்தாலும். அதனால நிறைய எல்லாமே அக்செப்ட் தான் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாட்டூ போடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்ல எனக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது டாட்டூஸ் இருக்கா? ஒருத்தர் வந்து ஃபுல்லா அந்த ஒரு ஹேண்ட் ஃபுல்லா டாட்டூ போட்டாங்க. அது போடும்போது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. மாத்தி மாத்தி பாதி பாதி அப்பா கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படிதான் போட்டோம். ஆனாலுமே அதை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். முடியவே இல்லை. காலையில இப்போ நைட்டு ஈவினிங் 6:00 ஆரம்பிச்சோம். அது அடுத்த நாள் மார்னிங் 7:00 தான் நாங்க முடிச்சோம். அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு டஃபா இருக்கு. அவ்வளவு தூரம் அவங்க இங்க உட்காந்து போட்டுட்டு தான் போனாங்க. அவரு அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போட்டு முடிச்சு விட்டு அனுப்பியாச்சு. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறது, அப்பா ரெஸ்ட், அப்புறம் அவருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு அந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா போட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு. அதுதான் ரொம்ப டஃப்பான ஒர்க் அன்னைக்கு. இப்போ இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு இந்த இடத்துல டாட்டூ போட்டா ரொம்ப பிடிக்கும், இல்ல பொண்ணுங்களுக்கு வந்து பசங்க இந்த மாதிரி இடத்துல டாட்டூஸ் போட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? நிறைய மோஸ்ட்லி மென்ஸ்லாம் எப்படின்னா வந்து அவங்க ஃபுல்லா அவங்களோட ஆர்ம்ஸ்ல ஃபுல்லா டாட்டூ போடுறது அதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ல போடுறது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபீமேல்ஸ்ன்னு பொறுத்த அளவுல ஃபீமேல் வந்து அவங்க குட்டி குட்டியா கொஞ்சம் குட்டியா வேணும் எனக்கு, இங்க போடுங்க அங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலா, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. சின்னதா போட்டா அவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் வந்து ஃபீமேல்ஸ்லயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு டாட்டூ போடுறாங்க, அதுக்கப்புறம் கொச்ச 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 கொச்சன்னு போட்டுறாங்க. அவங்களும் அந்த இப்போ டாட்டூ பொறுத்த அளவுல நீங்க ஒரு டாட்டூ போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது தோணிட்டே இருக்கும், போடணும் 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 அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து அவங்க உடம்புல ஃபுல்லா டாட்டூ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நீங்க ஒரு 2-3 டாட்டூஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஆமா, நம்மளுக்கு அது பிடிக்காது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு சாப்பாடு கடை வச்சிருக்காங்க. அவங்க கடையில இருக்க சாப்பாடே அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. வெளியே தான் சாப்பிடணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டாட்டூ ஷாப் வச்சிருக்கோம், நம்ம டாட்டூ போட்டுக்கணும் அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து எப்படின்னா குட்டி குட்டியா போட்டா அந்த மாதிரி பிடிக்கும். நானே வந்து வியப்பா பார்ப்பேன் அடுத்தவங்கள வந்து, ஓ இவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய ஸ்டுடியோல நிறைய பேரு அவங்களோட இப்படி இருந்தாதான் அவங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நானும் பாத்திருக்கேன். ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிறத பார்த்துட்டு தான் ஓகே இவங்க இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இப்ப வேணாம் அப்படின்னு வச்சிருக்கேன் நானு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணலான்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணா போட்டுக்க வேண்டியது நம்மள. ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா இந்த டாட்டூ போட்டிருக்காங்க, இந்த டாட்டூ நல்லா இருக்கு எங்க போட்டீங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரிதான். அது கொஞ்சம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் பாடில இல்ல, ஒரு கொஞ்சம் பெருசா போதும் அவ்வளவுதான். ரொம்ப ஃபுல்லாலாம் போடக்கூடாது.
ஸோ இப்போ அதிகமா வந்து இந்த ஐப்ரோல டாட்டூ போடுறது, பிக்மெண்டேஷனுக்கு போடுறது அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி? பண்ணலாம். இப்போ வந்து மைக்ரோ பிளேடிங்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணோம் அப்டின்னா, ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதே வந்து நம்ம டாட்டூல பண்ணோம் அப்டின்னா, லைஃப் லாங் இருக்கும் அவங்களுக்கு ஸ்கின்னோட. அ அதே மாரி தான். ஆனா வந்து நம்ம வந்து லிப் லிப்பு பிக்மெண்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு லிப் கலர் பண்றாங்க. ஆனா அது பண்ணா திருப்பியும் நம்மளோட நார்மல் கலருக்கே வந்துரும். ஏன்னா வந்து நம்ம அங்கலாம் வந்து ஒரு அதாவது ஸ்கின் பீல் ஆயிட்டே இருக்கும் நம்ம லிப்பு. அதுக்கப்புறம் அந்த மாரி இடம். அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ்லாம் வந்து தண்ணியிலேயே இருக்கிற இடம் இல்லையா? நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க அங்க போட்டா இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஆனா சொல்ல இந்த முடியாது. பெர்மனன்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது மாரி கிடையாது. இது லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? டாட்டூ ரிமூவல். அது கூட வந்து ஒரு செட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இதுதான். ஆனா அது கிடையாது. ஏன்னா, ஒரே செட்டிங்ல நாங்க ரிமூவ் பண்ணி குடுத்துருவோம். இந்த புலம்பல்ஸ்லாம் நிறைய வந்திருக்குமா? எப்படின்னா இப்போ அவங்க போடுறதுக்கு வந்து ஒரு 5000 10,000 தான் ஆயிருக்கும். ஆனா உங்ககிட்ட வந்து எடுக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வந்து என்ன எடுக்கிறதுக்கு 20,000 கேக்குறீங்க, 30,000 கேக்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நெறைய பேர் நம்ம கிளைண்ட்ஸ்ல நெறைய பேர், ஐயோ! என்கிட்ட இவ்ளோ வாங்கிட்டாங்க. எனக்கு 15,000 செலவாயிடுச்சு. ஓகே. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். நம்ம வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணு தான். அதனால ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்குறோம்னா, சம்பாதிக்கணும் அப்படின்னு வாங்க மாட்டோம். அவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட உண்மைய சொல்லிடு. ஒரே செட்டிங் தான். வாங்க அழைச்சு தந்துடுறேன். அவ்வளவுதான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அழைச்சு விட்டோம். ஐயோ! நீங்க ஒரே ஒரு வாட்டி இவ்ளோ கம்மியில முடிச்சிட்டீங்களே. நாங்க வந்து அங்க போயிட்டு இவ்ளோ செலவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு டைஸ்ல வந்து ரிமூவ் பண்ணல. அவங்க என்ன நம்ம அவங்க கிட்ட என்ன சஜெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அழைக்காதீங்க. கவர் அப் மாரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ட்ரெண்ட் இல்லையா டாட்டூன்றது. அதனால கவர் அப் மாரி ஒரு ஃப்ளார் மாரி போட்டுக்கோங்க அப்படின்னு ஏன்னா அந்த டாட்டூ ரிமூவ் பண்ணா அந்த ஸ்கின் அந்த இடத்துல ஒரு ஆமா, மாதிரி இருக்கும். ஆமா. கண்டிப்பா. ஸ்கார் மாரி இருக்கும். அதனால நம்ம உண்மையே சொல்லிடணும். இந்த மாரி ஸ்கார் மாரி உங்களுக்கு அப்படியே ஸ்கின் ஃபினிஷ்ல இருக்கும். அந்த கதையே கிடையாது இங்க. உண்மை மட்டும் தான். எதா இருந்தாலுமே. ஓப்பனா சொல்லிடணும். இந்த மாரி ஆயிடும், அந்த மாரி ஆயிடும் அப்படின்ட்டு சொல்லிடுவோம் நம்ம. இந்த கலர் டாட்டூஸ்லாம் போடுறாங்கல்ல, அது யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இன்ஃபெக்ஷன் எதனால ஆகும் அப்படின்னா, அவங்க இங்க்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. இப்பதான் வராங்க, அவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாரி இங்க்கு கலர் பொறுத்த அளவுல, இப்போ ஃபேரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த ஸ்டிக்கர் மாரி இருக்கும். இதே வந்து ஒரு டஸ்கி டோன் இருக்காங்க அப்படின்னா, கலர் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. மீடியமா தான் இருக்கும். மீடியம் ஸ்கின் கூட நல்லா தான் இருக்கும் கலர்லாம் ஒன்றும் ஃபேடாலாம் ஏன்னா இப்ப இந்த டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களுக்கு பிளாக்ல போட்டாலோ இல்ல மத்த கலர்ல போட்டாலோ வந்து அவங்களுக்கு அது தெரியாது. ஆமா. சோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு தெரியவே இல்ல டாட்டூ. சோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோல. ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப டஸ்கி பிளாக்காவே இருந்தாங்க நல்லாவே. அவங்க தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா டாட்டூ போடணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்தாங்க. வந்தோடனே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு போட்டாலும் தெரியாது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல வேணாம், எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு போட்டு விடுங்க, அவங்க என்னோட ஆள் மெமரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் காலும் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இந்த டாட்டூலே வந்து கொஞ்சம் எமோஷனலான டாட்டூஸ்லாம் இருக்கும். நீங்க போடுறப்பமே உங்களுக்கு அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் லைஃப்ல சில பேர் டாட்டூஸ் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இருக்கு. ஒரு சிலர் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படி. நம்ம வந்து கொஞ்சம் அப்பா லிட்டில் பிரின்சஸ் தான். அதனால அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க அழும்போது எனக்கும் அப்படியே அப்படியே தேம்பி நான் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. நம்ம ஒர்க் பண்றோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு பாக்குறோம். அவங்க அழுகுற பார்த்து நம்மளுக்கு கண்ணீர் வருது. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க அப்படிதான், அவங்க பையன் வந்து இந்த குளத்துல ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து இறந்துடுறாங்க. இறந்துட்டு அவங்க வந்து ஏதோ அவங்க பாப்பா பேர் தான் போடுறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க இறந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியல. அவங்க போட்டுட்டே இருக்கும்போது அழுகுறாங்க.
எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஏன்டா அழுகுறாங்க, அப்புறம் என்னாச்சுக்கா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லம்மா என் பையன் வந்து இறந்துட்டான், இப்பதான் அது நியூஸ்லலாம் போயிருக்கு போல, நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்மா, இப்பதான் இறந்துட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. நான் அழுகுறேன். அப்படியே அழுது ஒரு இதுவா ரொம்ப எமோஷ்னலா ஆயிடுச்சு. அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. எமோஷனல்கோசம் அவங்களோட அன்பு அது மாதிரி தானே வெளிப்படுத்த முடியும், வேற மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால நிறைய பேர் அவங்களோட டேட்டூ போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்தி இருக்கு இல்லையா, அஸ்தி எல்லாம் கலந்து போடுவாங்க. இது வந்து இப்ப பேன் பண்ணிட்டாங்க நம்ம ஆமா, அந்த ஆஷஸ் எல்லாம் மிக்ஸ் ஆமா, பண்ணி ஆமா. போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அது பேன் பண்ணிட்டாங்க. அதனால அது கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடினா நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம், அஸ்தி கலந்து போடுறது அந்த மாதிரிலாம். அதுவும் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு வந்து ரீல்ஸ், இந்த டேட்டூ போடுறது, இந்த பொசிஷன் டிஃப்ரெண்டா உட்காந்து டேட்டூ போடுறது, அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி உங்ககிட்ட வந்திருக்காங்க? நான் பார்த்திருக்கேன் நிறைய. அதனாலதான் நான் முக்கியமா கத்துக்கினதுக்கு ரீசனே அதுதான். நம்ம இன்ஸ்டாவை திறந்தோடனே இன்ஸ்டா, அதுக்கப்புறம் யூடியூப் அதெல்லாம் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணனே அப்படிதான் வருது. இப்படி இருந்து கையை விட்டு துடைக்கிறாங்க, அப்படி தூக்கி வச்சுக்கிறாங்க மேல, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஐயோ கடவுளே எங்கடா இருக்கீங்க, நீங்க நேர்ல வாங்க நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதை பாக்குறாங்க இல்லையா, பார்த்தோன்னே நம்மளை வந்து கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா உங்க ஸ்டுடியோல அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கே அந்த மாதிரி இருக்குமா, ஒரு பொண்ணு கிட்ட போய் கேக்குறோமே, அவங்க கூட அவங்க அக்கா தங்கச்சி இருந்தா எங்க அப்பா அவங்க கிட்ட கேட்கும் போது உனக்கு வலிக்கும்ல, அந்த மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி பாருங்கன்னா அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ வந்துட்ட இப்ப நான் இதை சொன்னா கூட இதுலயும் கமெண்ட் போடுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி பண்ணுவியா, அந்த மாதிரி அப்படிதான் போடுவாங்க. அவங்க போடுறவங்க போட்டுதான் இருப்பாங்க. அதனால அந்த கமெண்ட் எல்லாம் காதுல கேட்கறதே கிடையாது, பாக்குறதும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கோம், நீ போடுறத போட்டே இரு, நான் சந்தோஷமா இருக்கேன், நல்லாதான் இருக்கேன் அப்படின்ட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுறது. நிறைய பேர் பாசிட்டிவாவும் சொல்றவங்களும் இருக்காங்க. அம்மா நீ சூப்பரா பண்றம்மா, இந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல, நீ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிலாம் சொல்லி பேசுறாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கும் அந்த அப்ரோச் வந்திருக்கா அப்படிங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ணுவீங்களாலாம் கேட்பாங்க. நம்ம வந்து ஃபோன் நம்ம கிடையாது, அப்பா தான், அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அதனால அது பெருசா நம்ம எடுத்துக்க கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து ஃபீமேல் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வெளியே வரல இன்னும். அவங்களுக்கும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட். நீ வந்து எனக்கு தெரியுமா உன்னை பத்தி, யாரு என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கரெக்டா இருக்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால அது மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ண வேணாம் யாருமே. இப்போ நீ ஒர்க்கை காட்டுறனா ஒர்க்கை காட்டு, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ டேலண்ட் காட்டுறீங்க அவ்வளவுதான். இப்போ உங்க போட்டோ கொடுத்தா நீங்க அவங்க போட்டு காட்டுறீங்களா, அது டேலண்ட், நீ அதை காட்டு. நீ அதை காட்டுறதை விட்டு மித்த எல்லாத்தையும் காட்டிட்டு பொண்ணையா வர வச்சு பொண்ணுங்களுக்கு டேட்டு போடுறது, அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன் நான் எல்லாருக்கும். ஸோ இந்த டேட்டூ போடும்போது சில பேருக்கு வந்து சில டிசீஸ் இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து டேட்டூ போடக்கூடாதுன்னு இருக்கும். நீங்க அந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் போடுவீங்களா, இல்லை அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்க? ஒரு சிலர்லாம் வந்து ஓப்பனா சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து இப்போ வந்து சுகர் இருக்கு, இந்த மாதிரி போட்டா நல்லா கரெக்டா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களும் சொல்லிடுவாங்க. ஒரு சிலர்லாம் ஓப்பனா சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கு, இந்த மாதிரி சுகர் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிடுவோம். நம்ம ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, அது எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கே போவோம். ஏன்னா வந்து இப்போ போட்டுடுறோம், அவங்களுக்கு இவ்வளவுதானே சொல்லிட்டாங்களே முடிஞ்சிச்சு, ஒரு நீரில் போட்டோமா முடிச்சோமா அப்படின்னு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பார்க்கணும், ஓகே இந்த மாதிரி இருக்கா, ஓகே நம்ம போடலாம். இப்போ வந்து நார்மல் பீப்புளுக்கும் சுகர் பீப்புளுக்கும் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து சீக்கிரமா ஹீல் ஆகுற டைம், அவங்களுக்கு வந்து லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். அதனால அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இதே மாதிரி அலர்ஜி இருக்குன்னா கண்டிப்பா போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு சிலருக்கு அக்செப்ட் ஆயிடும், அலர்ஜி இருந்தாலுமே அக்செப்ட் ஆகும். அந்த ஒரு பேட்ச் டெஸ்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஓகே உங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து டாட்டூ 18+ இருக்கவங்க தான் கம்பல்சரி போடணும். ஆமா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே அந்த ப்ரொசீஜர் பார்த்து தான் அந்த இஷ்யூஸ் நடந்தது.
அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல் பசங்களுக்குலாம் போட மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு பையன் வந்துட்டாங்க. வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து உட்காந்துட்டாங்க. என் என் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. அவங்க ஃபோட்டோ எனக்கு போடணும் அப்படி சொல்லி வந்து உட்காந்துட்டாங்க. அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்ததுனால அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் வந்திருக்காங்க வந்து கூட்டு போப்பா 18 வயசுக்கு அப்புறம் வந்து போட சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்றனால ஓகே. தெரியாது அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா? அத பண்றீங்களா? இத பண்றீங்களான்னு கேட்க முடியல. அதனால அது போட வேண்டியத சிச்சுவேஷன் ஆயிடுது. இப்பலாம் வந்து எல்லாம் கேட்கறது. எல்லாமே கேட்டு ப்ரொசீஜரா ஆமா, பண்ணிடணும். ஆமா. இப்போ நிறைய பேர் வந்து டாட்டூ போடுறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இல்ல சில பேர் வந்து ரெஃபர் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வருவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலாம்? இல்ல நீங்க எப்படி அவங்கள இது பண்ணுவீங்க? நெறைய பேர் வந்து இப்போ இப்பதான் கத்துக்கிறாங்க டாட்டூ அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த டெப்த்ல இறக்குனா இப்படி அப்படின்ட்டு தெரியாத பேர் நெறைய பேர் வச்சிருக்காங்க ஸ்டுடியோ. இப்போ அவங்க கிட்ட போயிடுறாங்க. போயிட்டோனே அத கையே நாசமாக்கிறாங்க. அவங்கலாம் வந்து நம்ம கிட்ட தான் வராங்க. வந்துட்டு இந்த மாரி நான் இங்க ஒரு இடத்துல போட்டேன். என் கையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. அந்த மாரி இருக்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல கூகுள் எடுத்து கூகுள்ல வந்து பெஸ்ட் டாட்டூ சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வரிசையா முன்னாடி அப்படியே வந்துரும். அப்போ அவங்களோட ஸ்டார் ரேட்டிங் பார்க்கணும். அவங்களோட வந்து ஃபீட்பேக் பாருங்க. பார்த்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் பாருங்க. சில பேர் வந்து ஃபேக்கான ஃபோட்டோஸும் அப்லோட் பண்றாங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஸ்டார் ரேட்டிங்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டார் ரேட்டிங் அதுக்கப்புறம் அவங்க போடுற கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே, ஓகே இவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா இந்த டாட்டூன்றது வந்து ஒன்ஸ் போடுறது. உங்க கையில போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அழைச்சாலும் உங்களுக்கு அந்த ஸ்கார் இருக்கும். அதனால 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு தான் ஒரு டாட்டூ போடணும். அதனால எல்லாருமே அந்த கூகுள் பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. கூகுள் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் தெரியாது. இப்ப எவ்வளோ நாலேஜ் ஆயிடுச்சு இல்லையா? வந்துருச்சு. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு கடையும் அதே மாரி ஒரு கடைக்கு வரீங்க, ஒரு ஸ்டுடியோக்கு வரீங்க அப்படின்னா, அவங்க நீடில் செப்பரேட்டா யூஸ் பண்றாங்களா? அவங்க சானிடைஸ் பண்றாங்களா? அந்த மாரி எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா நெறைய இடத்துல எய்ட்ஸு ஒருத்தவங்க இறந்தே போயிடுறாங்க கழுத்துல போட்டு. அந்த மாரிலாம் இருக்கு. அதனால அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். இப்போ என்னோட செல்ஃப்‌க்கு நான் வந்து வேற யாராவது போடுறாங்க. அவங்களுக்கு போட்ட நீடிலே எனக்கு போடுறாங்க. அப்ப எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ! அவங்களுக்கு எதாவது இருக்குமோ? நம்மளுக்கும் வந்துருமா? அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்மளோட செல்ஃபி எப்படி பார்க்கணுமோ, எல்லாரோட இதுவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டுடியோல பொறுத்த அளவுல எல்லாமே தனித்தனியா செப்பரேட்டா நீடில், டிப்பு, இங்க் எல்லாமே செப்பரேட்டா தான். அதனால 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டாட்டூஸ் போடுறப்போ இந்த ஒரிஜினல் டாட்டூ தானா இல்லை இது டூப்ளிகேட்டா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா அவங்க நம்பி போய் போடுறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷாப்புக்கு போய் போடுறாங்க அப்படின்னா அந்த ஷாப்ல இருக்கவங்க நம்பி தான் அவங்க ரேட்டிங்ஸ்லாம் பார்த்து தான் போய் போடுறாங்க. பட் அது போட்டதுக்கு அப்புறமா அது சீக்கிரம் ரிமூவ் ஆயிடுது. அந்த மாதிரி இஷ்யூஸ். ஆமா, ஆமா. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து 90% ஒரு ஆர்டிஸ்ட் 19% குடுக்குறாங்க அப்படின்னா, ஆ கிளையண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்ற இது வந்து ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும், வீட்ல போயிட்டு அவங்க என்னென்ன ரெமெடிலாம் சொல்றாங்களோ, அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதே மாரி ஸ்டிக்கர் மாரி ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. போட்டோனே உடனே போய் பீச்ல போய் விளையாடுறது. அந்த மாரிலாம் பண்றாங்க. இது குழந்தைங்கள விட்டு கைய வச்சு நோண்ட விடுறது. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து, இப்ப நீங்க போட்டிருக்கீங்க. அத பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா தான் வேணும்னே எதா பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அது மாரி போகாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் சொல்றாங்க, ஆஃப்டர் கேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பண்ணா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இப்போ இந்த டாட்டூ போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப்டர் கேர் நீங்க சொன்னீங்கல்ல, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும்? இப்போ வந்து நம்ம டாட்டூ போட்டு முடிச்சோன்னே ஆன்டிபயோட்டிக் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு ரேப்பர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அவங்க வந்து 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஐஸ் கியூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கவரை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில கூலிங்கான ஐஸ் வாட்டர் ஊத்திடுவீங்க. ஊத்திட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு டாட்டூல ஒரு அடிப்பட்டா தொடச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி தொடச்சு எடுத்துடணும். அன்னைக்கான வேலை அவ்வளோதான். அடுத்த நாள்ல இருந்து 3 டேஸ்க்கு வந்து அந்த இடத்துல செப்பரேட்டா சோப் போட்டு தேய்க்கக்கூடாது.
ஏன்னா அந்த இங்க் இருக்கு உள்ள, அது வந்து அதுவா ஹீல் ஆனாதான் அந்த இங்க் வந்து நம்ம கையோட இருக்கும். நம்மளே போட்டு தேய்ச்சி அதை எடுத்துனா வந்துரும் கூடவே கையோட. அதனால வந்து 3 டேஸ்க்கு சோப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட சொல்லுவோம். 3 டேஸ் கோகோனட் ஆயில் மார்னிங் நைட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி லைட்டா அப்ளை பண்ணிடணும். ஏன்னா வந்து தண்ணி போடும் இல்லையா, அந்த கோகோனட் ஆயில் வழியா அப்படி உள்ள அப்சர்வ் ஆகாம வெளியே போயிடும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு காட்டன் தூணை நல்லா ஒரு டேப் 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 பண்ணணும், தொடச்சி எடுக்கக்கூடாது. 3 டேஸ் இது. 4th டேலேருந்து வேஸ்லின், அது ஒரு ஹீல் ஆயிட்டு ஒரு ஷைனிங் லுக் வரும். அது வரையும் வேஸ்லின் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு அதர் ஸ்டுடியோலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஆஃப்டர் கேர் ஜெல் நீங்க போடுங்க, ஒரு பேக் மாதிரி ஆமா 500 ஒன்லி, அதை போடுங்க சரியா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எவ்வளோ டேட்டூ போட்டிருக்கேன், எல்லாமே நம்ம ஸ்டுடியோல என்ன ஃபாலோ பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால அப்படியே தான் இருக்கு, நீங்களே பாருங்க. அதனால நிறைய பேர் அது மாதிரி ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எப்படி டேட்டு போடணும், ஸோ உங்ககிட்ட எந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணி டேட்டூஸ் போட வந்திருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்க பசங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக டேட்டூஸ் போடுறவங்க அதிகம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே அதிகம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி அவேர்னஸ் தேவைப்படுது. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.